இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாகவும் என்எல்சி மூலமாகவும் வரக்கூடிய நச்சு காற்று, நச்சு தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலை கொடுத்திருக்குது. ஏன்னா தண்ணியில டை ஆக்சைடு, சுவாசிக்கிற காத்து நச்சு காத்து, இளநீர் நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிட இளநீர் கடவுளால படைக்கப்பட்டது. இந்த இளநீர் போன்ற ஏதோ நம்மளால கையாள பண்ணல, அது இளநீர் கடவுளா கொடுக்குறாரு தென்னை மரத்துல. அந்த இளநீர்ல டை ஆக்சைடு, அது வந்து கேன்சர் கொடுக்குது. தண்ணியில கேன்சர், காத்துல கேன்சர். அப்புறம் எப்படிதான் இந்த மக்கள் வாழ்வாங்க? இங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த அந்த அந்த வெட்டிவேர் விவசாயம் ரொம்ப பெரிய விவசாயம். ஏன்னா இதுலதான் வந்து வாசனை மிகுந்த வெட்டிவேர் இங்கதான் கிடைக்குது. மற்ற இடத்துல எல்லாம் பயிர் பண்றாங்க, ஆனா இங்க அந்த வாட்டர் கண்டென்ட் அது அதிகமா இருக்கிறதுனாலயோ அந்த வெட்டிவேர் வந்து மிக நல்ல ஒரு வாசனை பொருளாக இருக்குது. விவசாயிகள் இந்த பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு இதை நீங்க கொடுக்காதீங்க 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாவே எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே தினம் அந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணி 700 ரூபாய் சம்பாதிக்கிற நல்ல நிலைமையில இருக்கிறோம், எங்களை வந்து நிம்மதியா வாழ விடுங்கன்றதான் இந்த பெண்கள் கேட்கறாங்க. ஏன்னா இந்த பகுதியில தோண்டினாலே நல்ல தண்ணி, 10 அடியிலே நல்ல தண்ணி இருக்குமா. கடலூர் மாவட்டம் முழுக்க அப்படிதான் இருந்தது, தோண்டனோடனே நல்ல தண்ணி வரும். இப்ப 800 அடிக்கு தோண்டினாலும் எந்த தண்ணியும் வரமாட்டேங்குது, எல்லாமே கெட்டு போன தண்ணி தான் வருது. அதனால கடலூர் மாவட்டத்துல இந்த பகுதி மக்கள் கேட்கறது, இந்த பகுதியில சிப்காட்டுக்கு புதுசா அனௌன்ஸ்மெண்ட், புதுசா வந்து இத பாருங்க, இது ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. என்ன புதுசா இந்த பகுதியில 1119 ஏக்கரை எடுக்க போறோம், எடுத்து புதுசா ஒரு 2வது சிப்காட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு 2வது சிப்காட்? ஏற்கனவே கடலூர் மாவட்டத்துல ஒரு பெரிய சிப்காட் இருக்கு, அது 3வது பெரிய சிப்காட் தமிழ்நாட்டிலேயே. ஒரகடம் செய்யாறுலாம் அடுத்தது 3வது பெரிய சிப்காட் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அதுல பாதி ஃபேக்டரி மூடி இருக்குது, இருக்கிற ஃபேக்டரி ஓபன் பண்ணி நல்லா நடத்துங்க. அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டாதான் தெரியும் இந்த மாவட்டத்துல என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது, விவசாயத்தை நம்பிதான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயமே வேணாம், இதே நாங்க சிப்காட்டா மாத்திரம் யாரும் ஏமாற்றுகின்ற வேலை. எதுக்காக இன்னொரு சிப்காட்? தேவையே இல்லை. அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு 2 மடங்கு அதிகம் கொடுக்குறோம், 3 மடங்கு அதிகம் கொடுக்குறோம் கவர்மெண்ட் வேலையோடன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன இத மாதிரி ஒரு வளமிக்க பகுதி, நல்ல நீரும் தோண்டனா தண்ணி, நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு மடங்கு விலை போகும். ஏமாத்துறீங்களா இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குறோன்னு சொல்லுவீங்க, கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க. என்எல்சில அதானே நடந்தது. எத்தனை பேர் வேலை சரி அரசாங்கம் கேக்குதுன்னு நிலத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு எல்லாம் பாவம் ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. சென்னையில எல்லாம் பிளாட்ஃபார்ம்லயும் இது ஒரு ஏதோ ஒரு வெளியூர்ல வந்து கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் விவசாய நிலங்களை வைத்திருந்த முதலாளிகள் இன்னைக்கு வெளி மாவட்டத்துல கூலி தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? நாட்டுக்காக கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு அங்க என்எல்சியில தமிழ்நாட்டுக்கு வேலையே இல்லை. இப்போதைக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க? என்ன வேலையும் கொடுக்கறது இல்லை. அதே போலதான் இங்கேயும் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறோம், இந்த குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்குது, உங்க பையன் நல்லா வேலை செய்யும், இதுக்கு நாங்க இங்க பெரிய தொழிற்சாலையை கட்டி இந்த பையனுக்கு வேலை கொடுக்குறோம், கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை வாங்கி ஏமாத்தி இந்த மக்களை அகதிகளாக சொந்த நாட்டிலே கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் மாதிரி இவங்களை அனுப்பிடுவாங்க. சொந்த நாட்டிலே அகதிகளாக இவர்களை வேற ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த சிப்காட் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இந்த நிலத்தை ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட இந்த மக்கள் கொடுக்க தயாராக இல்லை. அவங்க இந்த விவசாயம் மூலமாக இந்த மக்களுக்கு அது ஒரு குடும்பத்துக்கு வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்றாங்க. அதை விட்டுட்டு இவங்க என்ன போய் சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க ஆமா ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி இல்ல நீங்க இது பண்றீங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறீங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு எங்கன்னா போயிட்டு அகதிகளா போங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு 2வது சிப்காட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ரொம்ப 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 கொடுமை இது.